தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த விச் ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு உக்ரைன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் புக் மை ஸ்ட்ரீமிங்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு உக்ரைன் விச்சுக்கும் ஒரு ரஷ்யன் சோல்ஜருக்கும் நடக்கக்கூடிய ஒரு பேட்டில் தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இதனோட வித்தியாசமா இருக்கு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஒரு வித்தியாசமான முயற்சியா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது உக்ரைன்ல ஒரு உக்ரைன் சோல்ஜர் தன்னுடைய ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துல உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது. அந்த வார்ல ரஷ்யன் சோல்ஜர் உக்ரைனுக்குள்ள ஊடுருவாங்க. அப்படி ஊடுருவும் போது உக்ரைன் சோல்ஜர் எல்லாம் தன்னுடைய ஃபேமிலியோட தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சேஃபான இடத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஒரு உக்ரைன் சோல்ஜர் பாதிக்கப்படுறாரு, இறந்தும் போறாரு. அந்த இறந்து போன உக்ரைன் சோல்ஜருடைய மனைவி விச்சா மாறுறாங்க. ஏன் மாறுறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு காரணமான ரஷ்யன் சோல்ஜரை பழி வாங்குறதுக்காக விச்சா மாறுறாங்க. அப்படி மாறுனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் உக்ரைன் சோல்ஜரை பழி வாங்கினாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்டு அந்த விச்சுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லக்கூடிய படம் தான் த விச் ரிவெஞ்ச். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஐடியாவா இந்த படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சு எப்படி எதிரிகளை பழி வாங்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. அதே போல அந்த விச்சு ரஷ்யன் சோல்ஜரை பழி வாங்குற காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ரத்தம் தெறிக்க தெறிக்க கொள்ற சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப ராவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதைக்களத்துக்கு அது தேவைப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே போல ஒரு ரியல் ஈவெண்ட், உக்ரைன் ரஷ்யா வார் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வார்ல ஒரு விச்சு எப்படி மத்தவங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேட்டடான கதைக்களத்தை உருவாக்கி பாக்குற நமக்கு ஒரு பரபரப்பு உண்டாக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த திரைக்கதையை கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே போல ஒரு சேலஞ்ச், டுவர்ட்ஸ் எண்டு ஒவ்வொரு சோல்ஜரையும் அந்த விச்சு கொலை பண்ணிட்டே வரா. கடைசி சோல்ஜரை கொலை பண்ணும்போது அந்த விச்சியே சாகுற மாதிரியான ஒரு சீனு. அது எல்லாமே ரொம்ப நீட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சேலஞ்சிங்கா எடுத்திருப்பாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணீங்க. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா, அந்த விச்சு எப்படி உருவாகுறா அப்படிங்கிற டீட்டெயிலிங் நிறைய காட்சிகள் இருந்தாலும் அந்த ப்ராப்பரான டீட்டெயிலிங் அப்படிங்கிறது இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர் கொண்டுட்டே இருக்க அந்த விச்சு இது ரிப்பீட்டா வரதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடிக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு தரமான படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு வித்தியாசமான படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.